මේක දීර්ඝ ලොකු දේශනාවක් නෙමෙයි ගැඹුරු දේවල් නෑ. இது ஒரு நீண்ட ஆழமான பிரசங்கம் கிடையாது. මේක ඉතා කෙටි කාලයක් තුල කරන්න පුළුවන් කෙටි දේශනාවක්. இது ஒரு கொஞ்ச நேரத்திலே கொஞ்சமாக செய்யக்கூடிய ஒரு பிரசங்கம். අපේ ජීවිතේ තියෙන දෙයක්. எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒன்று. මේක හැම කෙනෙක්ගේම ජීවිතේ තියෙනවා. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. පොඩි එක්කෙනාගේ ඉඳන් சிறியோர் முதல் මහල්ලන් වෙනකන් பெரியோர் வரை හැම කෙනාගේම ජීවිතේ තියෙනවා. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கிறது. අකුරු තුනේ එකක්. மூன்று எழுத்து. මොනවාද කියලා හිතන්නේ? ප්‍රේමය. ප්‍රේමය තියනවාද ජීවිතේ? කෝ ප්‍රේම තියෙන කෙනෙක් අත උස්සන්න බලන්න මෙතන ඉන්නවනේ. அன்புன்றாங்க. அன்பு இருக்கா எத்தனை பேருக்கு? වෛරය. ප්‍රේමයට විරුද්ධයි නේ. වෛරය. මේ වෛරය குரோதம் இல்லையா? தமிழ்ல என்ன வைரம்? වෛරයனா குரோதம். ක්‍රෝධය කියලා කියන්න පුළුවන්, වෛරය කියලා කියන්න පුළුවන්, ප්‍රතික්ෂේප කිරීම. அதாவது எதிர்க்கிறது. මේ වගේ හැම දෙයක්ම ඒකට අඩංගුයි. அது எல்லாமே இதுக்கு அடங்கும். මොකද මේ පදේ ඇවිල්ලා අපි බලන්නේ இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போவது සිංහල වචනයක් වුණාට இது சிங்கள மொழியிலே தமிழ் மொழியில இருந்தாலும் සිංහල භාෂාවේ වෛරය කියන්නේ වෛරයට. அதாவது சிங்கள மொழியிலே குரோதத்துக்கு குரோதம் என்று சொல்லுவார்களாம். தமிழ் மொழியிலே ක්‍රෝධத்துக்கு ක්‍රෝධம். தமிழ்லையும் அப்படிதான் சொல்லுவாங்க. එතකොට බයිබලේ ලියවිලා තියෙන්නේ வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. මුල් භාෂාව මොකද්ද? බයිබලේ ලියවුණු මුල් භාෂාව வேதம் எழுதப்பட்ட மூல மொழி எது? හින්දිද? හෙබ්‍රේව භාෂාවෙන්. எபிரேய மொழி. හෙබ්‍රේව භාෂාවෙන් අපි බලමු මේ පදයට තියෙන තේරුම මොකක්ද කියලා. எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அர்த்தம் என்ன என்று இதிலே பார்ப்போம். ඒක දැම්ම කියලා දෙන්න යන්නේ නැහැ. இப்போ சொல்ல போகிறது இல்லை. දේශනාවේ අන්තිමේට කියන්නම් ඒකේ තේරුම මොකද්ද, ඒ මොනවද කියලා. பிரசங்கத்தினுடைய கடைசியிலே நான் சொல்லுகிறேன் இதிலே அர்த்தம் என்ன அப்படின்னு. අපි බයිබල් පදයක් කියවමු. நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். උප්පත්ති පොතේ ஆதியாகமம் 26 වෙනි පරිච්ඡේදයේ 26வது அதிகாரம் 27 වෙනි පදය. 27வது வசனம். ඊසාක් නුබලා මට වෛර කොට නුබලා වෙතින් මා යවලාත් කුමක් හේයින් මා වෙතට ආවහුදැයි කීය. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டீர்களே என்றார். ආමෙන්. මෙතන இந்த இடத்திலே ඊසාක්ගේ ජීවිතයේ සිදුවුණු සිදුවීමක් ගැන මේ කතා කරන්නේ. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசுகிறது. අපිට ஈசாக் කවුද, ஈசாක්ගේ තාත්තා කවුද, සීයා කවුද අපිට ඒව වැඩක් නැහැ. ஈசாக்குடைய தகப்பன் யார், தாய் யார், அவருடைய தாத்தா யார், பாட்டி யார் என்பது எங்களுக்கு தேவையில்லை. අපිට අවශ්‍ය වෙන්නේ මෙතන එකම එක දෙයයි. எங்களுக்கு தேவைப்பட்டது ஒன்றே ஒன்றுதான். වෛරය. விரோதம், அதாவது துரோகம். වෛරය කියන වචනේ විතරයි අපිට අවශ්‍ය. இந்த இடத்திலே பகை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. මේ වෛරය කියන්නේ මොකද්ද? இந்த பகை என்றால் என்ன? ඒක මොන විදියටද ක්‍රියා කරන්නේ? அது எந்த விதத்திலே கிரியை செய்யும்? ඒක ඇති වෙන්නේ කොහෙන්ද? அது எங்கே தொடங்கும்? දැන් ගහක් පැලවෙන්න නම් ஒரு மரம் முளைக்க வேண்டும் என்றால் ඒකට යම් බීජයක් අවශ්‍යයි. அதுக்கு ஒரு விதை தேவை. නැත්තම් කැපුණු මොනවද කියන්නේ මේ මුලක් අවශ්‍යයි. இல்லாவிட்டால் வெட்டப்பட்ட ஒரு வேர் வேண்டும். ඒ මොකක් හරි දෙයක් තිබුණොත් තමයි එතනින් පැලයක් හට ගන්නට. இப்போ அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அது வளர ஆரம்பிக்கும். ඒ වගේ அதே போல මේ වෛරය කියන එක ඇති වෙන්නට, இந்த பகை என்பது உருவாவதற்கு, නැත්තම් අමනාපය කියන එක ඇති වෙන්නට, இல்லாவிட்டால் அந்த விரோதம் எங்களுக்குள்ளே எழும்புவதற்கு, නැත්තම් ක්‍රෝධය කියන එක ඇති වෙන්නට இல்லாவிட்டால் இந்த குரோதம் என்கின்றது எங்களுக்குள்ளே உருவாவதற்கு යම් බීජයක් අවශ්‍යයි. ஒரு விதை அவசியம். ඒ බීජය මොන විදියටද එන්නේ කියන එක අපි බලන්න යනවා. அந்த விதை எப்படிப்பட்டது என்று நாங்கள் பார்ப்போம். අපි මේ වෛරය இந்த பகையை අපි බෙදා ගන්නවා සමහර කට්ටියත් එක්ක. நாங்கள் என்ன செய்வோம்? சில பேரோட பகிர்ந்து கொள்வோம். සමහර කට්ටිය අපිට බෙදනවා. சில பேர் எங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். අපි සමහර අනිත් කට්ටියට බෙදනවා. சில நேரம் நாங்க மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து මේක கொடுப்போம். සමසමව බෙදනවා අපේ ජීවිතේ. இது சம அளவிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பிரிந்து இருக்கும். මොනවාරි කාගෙන් හරි අත්වැරද්දක් වෙන්න බෑ. யாரிடத்திலும் ஏதாவது ஒரு தவறு நடந்துட முடியாது. ඒ මනුස්සයා හිතා මතා කරාද,
அந்த மனுஷன் நினைச்சு செஞ்சானா නැත්තම් නොදනුවත් කමින් කරාද நினைக்காம செஞ்சானா ඒක අපිට අදාළ වෙන්නේ නැහැ. அது எங்களுக்கு தேவையே இல்ல. අපි මොනා කන්නේ? நாங்க என்ன செய்வோம்? ඔබ මේම කරානේ நீ இப்படி செஞ்சதானே, මට chance එකක් එයි. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் பாரு. කොකාට වාරය නම් තිත්තයට දෙවාරයයි. வா நானே தான். என்னைக்காவது ஒரு நாள் நாங்க மாட்ட தான் போறோம். වෙක්කිරේ ආප්පු. හරිද? ඒ වගේ මේ අපිට මේ වෛරය කියන දේ නැත්නම් ක්‍රෝධය මේ අමනාපය කියන දේ இந்த பகை என்பது අපේ ජීවිතේ අයින් කරන්න බැරි දෙයක්. எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியாத ஒன்று. ඒක අපේ ජීවිතේ නිකන් මොනවා සුපර් ග්ලූ වලට වැඩිය තදට ඇලවිලා තියෙන්නේ. அந்த சூப்பர் க்ளூ இருக்குதானே, அது நல்லா ஒட்டுறது, அதை விட பயங்கரமானது. දැන් මේ දේශනාව කරලා இந்த பிரசங்கத்தை செய்துவிட்டு මේක අහලා ඔයාලා நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு අපි ඔක්කොමලා මෙතන නික්මලා යනවා. நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுவோம். මම මේම ඔයාලා වරගෙන බස් එකේ නුවර යනවා. இப்போ எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இவர் பஸ்ஸில் போயிடுவார். නිකන් හරි පොඩ්ඩක් හිතන්න රෝங் සයිඩ් එකේ එකෙක් ආවා කියලා. இப்போ தப்பி தவறி யாராவது பிழையான பகுதியில் பக்கத்தில் வந்தான்னா ஓட்டிக்கிட்டு ඒ போகிறேன், වෙලාවේ බැනලා මං ගියාත් அந்த இடத்துல ஏசிட்டு போனாலும் මම ආයේ අම්බුනොත් මං උට වෙට්ටුවක් දානවා කියන එක මගේ හිතේ තියෙනවා. அவன் திருப்பி எனக்கிட்ட மாட்டுவான். அந்த நேரம் பாரு அவனுக்கு பிடிக்கிறேன் புடி ஒன்று. මේක අපේ ජීවිතේ ඇලවිලා තියෙන දෙයක්. இது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே அப்படியே ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம். දැන් අපිට අවශ්‍ය මොනවද දන්නවද? இப்போ எது எங்களுக்கு அவசியம்? මේ ගැලවෙන්නේ නැතුව ඇලවිලා තියෙන දේ இந்த கலட்ட முடியாமல் ஒட்டி இருக்கிற இந்த ஒரு விஷயம் අපිට යම් දෙයක් දාලා අපේ ජීවිතේ ගලවන්න පුළුවන්. எங்களுக்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அதை கலட்ட முடியும். දැන් මොනාරි කෝල් ටිකක් ගාවුණා කියන්නකො අපයන්ගේ. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு பிலா பல அந்த அந்த என்னது பிசில் எங்களுக்கு ஒட்டிருச்சுன்னு මොනා ගන්න අපි நாங்கள் என்ன செய்வோம்? ලාම්ප් තෙල් ටිකක් දාලා හරි මොනාරි එකක් දාලා අපි පොඩ්ඩක් මේ ඒක ක්ලීන් කරගන්නවා. நாங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு அப்படி எல்லாம் உருட்டி எடுத்துருவோம் இல்லை? එතකොට ඒ වගේ அதுபோல අපේ ජීවිතේ මේ ඇලවිලා තියෙන වෛරය කියන දේ இந்த எங்களுடைய வாழ்க்கையில ஒட்டி இருக்கிறதான இந்த வைராக்கியம் பகை ඒක என்பது නැති කරන්න පුළුවන් බලය ඇති යම් දෙයක් තියෙනවා. அதை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. ඒ දේ අපි පාවිච්චි කරලා අපි ඒක නැති කරගන්න ඕනේ. அதை பயன்படுத்தி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை விட்டு අපි நீக்க முடியும். මිනිස්සුනේ නේ. நாங்கள் மனுஷர்கள் அல்லவா? ස්වර්ගෙන් බෑපු දේවදූතයෝ නෙමෙයි නේ. பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் அல்லவே? මොන දේශනා ඇහුවත් எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் බයිබලේම දිය කරලා ඇතුළට අක්කරගත්තත් நல்ல வேதத்தை அப்படியே கரைத்து குடித்தாலும் මනුස්ස ගතිය කියන එක අපේ ළඟ තියෙනවා. மனித சுபாவம் என்று ஒன்று இருக்கிறது. දේවල් අපේ ජීවිතේ අයින් කරන්න ඕන කියලා එතන දේවල් ආය පොඩ්ඩක් ඉසෝසෝල බලනවා. நாங்கள் எதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாய் தலை தூக்க பார்க்கும். ඒ වගේ දේවල් අපි එවලට එවලේ අපි නැති කරගෙන ජීවත් වෙන්න ඕනේ. நாங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை அந்நேரமே அதை தீர்த்து முடித்து விட வேண்டும். ඒක අල්ලගෙන අපි ජීවත් වෙන්න ඕනේ නැහැ. அதை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ. අපි බලමු දැන් මේ වෛරය අපේ ජීවිතය තුල ක්‍රියා කරන විදිය කොහොමද කියලා. இந்த பகை என்பது எங்களுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யும் என்று நாங்கள் பார்ப்போம். එකක් ඇවිල්ලා මේ වෛරය ඇති වෙන්නේ இந்த பகை உருவாவது අධික කෝපය නිසා. அதிக கோபத்தினாலே. දැන් කවුරුයි අපිට දෙයක් කරොත් එහෙම இப்போ யாராவது எங்களுக்கு ஒன்று செய்தால், අපිට විරුද්ධ දෙයක් අපිව රිද්දන දෙයක් කරොත් එහෙම எங்களை வலிக்க வைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் අපිට ඇති වෙන්නේ ප්‍රේමයද? எங்களுக்கு அவரை குறித்து ஒரு அன்பா வரும். වා ඔයා මට මේව කරා thank you කියලා කියනවද? ஐயோ எனக்கு வேதனை உட்படுத்திங்க தேங்க்யூ නෑ அப்படின்னு ඔයා சொல்லுவோமா? ආයෙත් මට ඒව කරන්න කියලා කියනවද? ஐயோ ப்ளீஸ் இன்னொருக்கா அப்படி செய்யுங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? නැවත මම ඔබෙන් මේ ක්‍රියාවන් බලාපොරොත්තු වෙනවා කියනවද? திருப்பி நீங்க செய்வேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? නෑ. இல்ல. ඒ වෙලාවට අපි බොරුවක් කියනවා මොනවාද? அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? හරි හරි ඔක අතහැරලා දාන්න. பரவாயில்ல இதை விட்டுருங்க. කමන්න මම අමතක කළා දැන්. நான் மறந்துடுறேன். අර ඉස්සලා කිව්වා වගේම அந்த முதல்ல சொன்ன மாதிரி මට chance එකක් එන්න නැතුවද යන්න යන්නේ? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்காமலா ලැබෙන වෙලාවට දෙන්නම් රිටර්න් එක ඩබල් කියලා. இருடி நான் டபுளா கொடுக்குறேன் அதை. ඒක කෝපය ආපු වෙලාවේ මේ වෛරය ඇති වෙනවා අපි තුල. இந்த இந்த பகை வருகிற நேரம் எங்களுக்குள்ளே அந்த கோபம் அப்படியே வருது. கோபம் வர்ற நேரம் பகை வருது. ඊට පස්සේ අනිත් එක තමයි බය. அடுத்தது தான் பயம். අපේ ජීවිතේ බයක් තියෙනවා. எங்க வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கிறது. මට වඩා මෙයා එන්නේ විඩ ඉවර என்னை விட இவர் ලොකු මිනිස්සෙක් වෙයිද?
பெரிய ஆளாகிடுவாரா? මට වඩා මෙයා ඉදිරියට යයිද? என்னை விட முன்னுக்கு போயிடுவாரோ? මට වැඩිය මෙයා ඉගෙන ගනීද? என்னை விட பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருவாரோ? මේ වගේ දේවල් නිසා இதனால මේ අමනාපකම වෛරය කියන එක ඇතුළේ ඇති වෙනවා. இந்த வைராக்கியம் அல்லது பகை என்பது எங்களுக்குள்ளே இருக்கிறது. අනිත් එකල අනාරක්ෂිත භවය. அதாவது பாதுகாப்பு அற்ற தன்மை. මේ අනාරක්ෂිත භාවය කියන්නේ அதாவது பாதுகாப்பு அற்ற தன்மை என்றால் මගේ ජීවිතේට අනතුරක් වෙයිද? என் வாழ்க்கைக்கு இதனால ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகுமோ? මෙයා නිසා මගේ ජීවිතේට අනතුරක් වෙයිද? இவர்னால நான் பாதிக்கப்பட்டுருவனோ? මෙයාගේ මේ ක්‍රියාවන් නිසා මගේ ජීවිතේට අනතුරක් වෙයිද? இவருடைய இந்த கிரியினால நான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை உருவாகுமோ? දැන් උදාහරණයක් කිව්වොත් එහෙම இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் අල්ලපු ගෙදර බල්ලෙක් හදනවා. பக்கத்து வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. මට බයික් එකක් තියෙනවා. இப்போ எனக்கு ஒரு பைக் இருக்கு. අපි කොල්ලෝනේ. இப்போ நாம பையங்கள்ல සාමාන්‍ය අපේ බයික් වලට අපි ආසයි මේ සයිලන්සරේ පොඩ බීට් ගන්න. இப்போ සද්ද எங்க වැඩි කරලා. இப்போ எங்களுக்கு ஆசை அந்த சைலன்சர்ல எல்லாம் கொஞ்சம் அந்த பீட்டை வச்சு கேட்கறதுக்கு. අනේ වන්දන්න බයික් එකේ හරි මොකක් හරි සද්ද වැඩිචම බල්ලට මොකටද චූන් වෙන්නේ කියලා. பைக்கு ஸ்டார்ட் ஆகுனா இந்த நாய்க்கு என்ன ஆகுமோ தெரியாது. අපේ ලයිකා ඉන්නවනේ. எங்கட லைக்கா இருக்கிறாங்க. බයික් එකක් ස්ටාර්ට් කරන්න බෑ ඉස්සරහට ටයර් අපා ගන්නවා. பைக்கை ஸ்டார்ட் பண்ண இயலாது, முன் டயரை வந்து கடிக்கும். ඒ බල්ලොන්ට අමුතුම ජලසයක් තියෙනවා බයික් එකත් එක්ක. இந்த நாய்களுக்கு ஒரு பெரிய பகை இருக்கிறது இந்த பைக்குகளோடு. උන්ට පදින්න බැරි නිසාද දන්නේ නැහැ. அவங்களுக்கு ஓட்ட முடியாதனாலேயோ කොහොම හරි අන්තිමේට අපි බයික් එකක් ගියොත් පන්නගෙන ආවෙලා අපි පෙරලිච්ච ගමන් අපි අපන්නෙත් නැව. අපලා ඇපුවත් කමන්නේ. දුකක් නැහැ නේ ඇපුවනේ කියලාවත්. இப்போ எங்களை துரத்திக்கிட்டு வந்து நாங்கள் விழுந்ததுக்கு அப்புறம் எங்களை வந்து கடிச்சாலும் பரவாயில்ல, அடே எங்களை கடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுக்கலாம். ඌ නිකන් වෙන ගමනක් යන්න ආවක ඌ සද්ද නැතුව යනවා. අපි වැටලා පෙරලා දණිය තුවාල කරගෙන අපි නැහිටලා එනවා. நாங்கள் எல்லாம் விழுந்து அடிச்சு காயெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எலும்போம் அது பேசாமல் கணக்கெடுக்காம போயிடும். ඒ වගේ அதே போல் අල්ලපු ගෙදර බල්ලා අපි පන්නන නිසා பக்கத்து வீட்டு நாய் எங்களை துரத்துறதுனால බල්ලත් එක්ක විතරක් නෙමෙයි අයිතිකාරයත් එක්කත් අපිට තරහක්. அந்த நாய்யோட பகை மட்டும் இல்லை, நாய் வளர்க்குறவரோட எங்களுக்கு பகை. මේක උදාහරණයක් இது ஒரு உதாரணம். ඒ වගේම තමයි அதே போல தான் අල්ලපු ගෙදර ඉන්න කෙනා பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் එයාගේ ක්‍රියාවන් නිසා அவருடைய கிரியினாலே එයාගේ දඩබ්බර වැඩ නිසා அவர் செய்கிற கேவலமான விஷயங்கள்னால නැත්නම් එයාගේ නූගත්කම නිසා இல்லாவிட்டால் அவருடைய அறிவின்மையினாலே මට අනතුරක් එයිද? ஏதாவது எனக்கு பாதிப்பு நடந்துருமோ? ඒ වගේ දේවල් නිසා අපි සමහරට මේ අමනාපකම් ක්‍රෝධය වෛරය අපි ඇති කරගන්න මිනිසුත් එක්ක. இதனாலே நாங்கள் மற்றவர்களோடு பகையை உருவாக்கி கொள்ளுகிறோம். ඊට පස්සේ මේ නොදනුවත්කම. அடுத்தது என்ன? அறியாமை. දැන් සමහර පුද්ගලයන්ව බලපු ගමන් සමහර කට්ටියව බලපු ගමන් சில பேரை பார்த்தால் නිකන් තරුණ මූණක් තියෙන්නේ. அவன் மூஞ்சியே சும்மா கொடூரமாக இருக்கும், சும்மா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். නමුත් ඒ මනුස්සයා කටහරලා කතා කරොත් එහෙම ஆனால் அவங்க வாயை திறந்து பேசுனா නිකන් බාලන්සේ ළමයෙක් වගේ. பார்த்தா ஒரு சின்ன புள்ள கதைக்கிற மாதிரி இருக்கும். පෙනුමෙන් ඒ මනුස්සයා අපි මනිනවා අම්මා මූත් එක්ක නම් කතා කරන්න හොඳ නැහැ. මූ බොම බලපු ගමන් මූ ඉන්නේ නිකන් සද්දන්තයෙක් වගේ. பார்வையில் சும்மா பயங்கரமாக இருக்கும், ஒரு வில்லனை போல. ஆனால் பேச ஆரம்பிச்சா சின்ன புள்ள மாதிரி. මූ නිකන් කොටියෙක් වගේ මූ වගේ නරියෙක් වගේ හිවලෙක් වගේ ගාලා ඌට වෙනමින් නමකුත් බඳිනවා අපි. நம்ம அவனுக்கு பேரே வச்சோம், தான் இருக்கானே இந்த இந்த கருப்பு கண்ணங்கரேர்னு எரும மாடு மாதிரி முளைச்சி வளர்ந்து இருக்கிறானே பாருங்களே அப்படின்னு ஏசுவோம். ඒ කියන්නේ අපි අන් පුද්ගලයන්ව දන්නේ නැතුව හරියට ආශ්‍රය ගන්න නැතුව මේ මිනිස්සු ඇතුළට යන්නේ නැතුව අපි මොනවා කරන්නේ පිටස්තර බලලා ඒ මිනිස්සුත් එක්ක අපි තරහා වෛරය ක්‍රෝධය ඇති කර ගන්නවා. மற்றவர்களுடைய உள்ளான அந்த பழக்க வழக்கங்களை எங்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய வெளிப்பிரகாரமான செய்கை நடக்கை இவைகளை பார்த்து அவர்களை நாங்கள் பகைத்துக் கொள்வோம். මේ වගේ මේ වෛරය ඇති වෙන බීජවල අපේ ජීවිතේ ගොඩාක් තියෙනවා. இந்த மாதிரியான இந்த விதையை விதைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. මේ දේවල් නිසා තමයි අපේ ජීවිතය ඇතුලේ වෛරය කියන එක පැලවෙන්නේ. இதனாலே தான் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பகை என்னும் ஒரு விதை முளைக்கிறது. අපි තව ටිකක් කරුණු දෙක තුනක් බලමු. இன்னும் ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். දැන් මේ වෛරය ඇති කරන කෙනා නැත්තම් මම තව කෙනෙක් එක්ක වෛර කරනවා හරි එයා මට වෛර කරනවා හරි කොහොම හරි හේතුවක් නිසා இப்போ நம்ம நினைத்துக் கொள்வோம், ஒருவர் என்னோடு பகைக்கிறார், இல்லாட்டி நான் இன்னொருத்தரோடு பகையை உண்டாக்கி கொள்ளுகிறேன் என்று வைப்போம். මගේ අඩුපාඩුකම් මගේ දුර්වල දේවල් என்னுடைய பலவீனமான பகுதிகளை තව කෙනෙක්ගේ මත තියලා කතා කරන්නේ.
மற்றவர்கள் மேல் வைத்து பேசுவது. ඒ කියන්නේ එයාව වරදට පත් කරන එක. அதாவது அவரை குற்றப்படுத்துவது, එයාලාව වේදනාවට පත් කරන එක. அவரை வேதனைப்படுத்துவது, එයාලාව ලැජ්ජාවට පත් කරන්න බලන එක. அவரை வெட்கப்படுத்துவது. මේ වගේ දේවල් නිසා අන්න අපි මේ ඒ වගේ ක්‍රියා කරන නිසා இப்படி நாமல் கிரியை செய்வதனாலே, හේතුව මොකක්ද? මේ ක්‍රියා කරන හේතුව මොකක්ද? இப்படி கிரியை செய்வதற்கான காரணம் என்ன? අපි තුල තියෙන අර දුර්වල ගතිය. எங்களிடத்தில் இருக்கிறதான அந்த பலவீனம். අර මිනිස්සුත් එක්ක සමගියෙන් සමාදානයෙන් අපිට ජීවත් වෙන්න බෑ. ஜனங்களோடு எல்லாரோடையும் சந்தோஷமா சமாதானமா வாழ முடியாது. අපිට හැම වෙලේම අවශ්‍ය වෙන්නේ මේ මිනිස්සුත් එක්ක පොර බඳින්න. எங்களுக்கு தேவை எந்த நேரமும் அவங்களோட எப்படியாவது போராட வேண்டும் ඒ என்று. මනුස්ස අයිනෙන් ගියත් அந்த மனுஷன் பேசாம ஒதுங்கி போனாலும் බලෙන් ඇදලා වලියක් දාගන්න බලනවා. அவனை பிடிச்சி இழுத்து பிரச்சனை எழுப்போம். ඒ මනුස්සයා hina වෙලා ගියත් அவன் சிரிச்சிட்டு போனாலும் අපි ඔරවගෙන යන්නේ. நாங்க முறைச்சிட்டு போவோம். මොකද අපි හැම වෙලේම අපි ළඟ දුර්වලකම තියෙන. නමුත් අර පුද්ගලත් එක්ක අපි අරගන්න යන්නේ. என்னதான் இருந்தாலும் எங்கள்கிட்ட தான் பலவீனம் இருக்கு. ஆனா நான் அவர் மேல நாங்க මේ குற்றம் වගේ පුද්ගලයා අපේ ජීවිතේ දකින්නත් හැමදාම. இப்படிப்பட்டவர்களை நான் எங்களோட வாழ்க்கையில சந்திக்கிறோம் தானே. අපි නම් හැමදාම දකිනවා මේ වගේ මිනිස්සු. இப்படிப்பட்டவர்களை அனுதினமும் நாங்கள் காணுகிறோம். අපි ක්‍රිස්තියානි වුණානේ. நாங்கள் கிறிஸ்தவர்களாகி விட்டோமே. අපි යම් ආගමක් තුල ඉඳලා අපි යේසුස් වහන්සේ පිළිගත්ත නිසා යේසුස් වහන්සේගේ දරුවෝ බවට පත් වුණා. இப்போ ஏதோ மர்தங்களில் இருந்து நாங்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ දරුවෝ වුණා. සෝරි සමාවෙන්න. යේසුස් වහන්සේව ගැලුම් කරයට පිළිගෙන ඉන්නවා. ඒ නිසා සමහර මිනිස්සු මොනවා ගන්නෑ. அதனால என்ன செய்வார்கள் சிலர்? සමහර මිනිස්සු අපි වැරද්දක් කරලා නැහැ. நாங்கள் ஒரு பிழையும் செய்ததில்லை. ඒ වුණත් ඒ මිනිස්සු අපි නිකන් වැරදිකාරයෝ වගේ අපිව බලනවා. ஆனால் அவர்கள் எங்களை பிழை செய்வது போல பார்க்கிறார்களே. ඒ වගේම අපිත් ඒ මිනිස්සුන්ව බලනවා. அதே போல நாங்களும் அவர்களை பார்க்கிறோம். ඔක්කොම පව්කාරයෝ. நீங்க எல்லாம் பாவிகளா, අපි සුද්ධවන්තයෝ. நாங்க பரிசுத்தவான்கள். අපි ස්වර්ග රාජ්‍යයේ අපේ නම ලියවිලා තියෙනවා වගේ අපිට ඒ තරම් ෂුවර් එකක්. எங்களுக்கு அவ்வளவு நிச்சயம் பரலோகத்தில் எங்களுடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. ඒ නිසා තමයි මේ දේශනාව අපි ආගෙන ඉන්නේ මෙතෙන්දලා නේ. அதனால தான் இங்கே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். නැද්ද? இல்லையா? ඒ වගේනේ. අපි හරි මිනිස්සු, අපි හරියට ජීවත් වෙන මිනිස්සු කියලා හිතාගෙන අන් අයගේ කරට අපි බර පටවන මිනිස්සු. நாம் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் மேல் குற்றங்கள் எல்லாவற்றையும் சாட்டுவது. අර ඉස්සලා කිව්වේ අනාරක්ෂිතභාවය. நான் முதல்ல சொன்னேன் தானே, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை என்று. ඒක ඇවිල්ලා හරියට අපේ ජීවිතේ වැඩිපුර තියෙනවා. அது எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கும். ක්‍රිස්තියානි ජීවිතේ. கிறிஸ்தவ வாழ்க்கையில පිට මිනිස්සෙක් එක්ක අපි ආශ්‍රය ගන්න කැමති නැහැ. நாங்க வேறு ஜனங்களோடு பழக்கலாம் வைத்துக்க விருப்பம் இல்ல. සමාජයේ ඉන්න වෙන මිනිස්සුත් එක්ක අපි කතා කරන්න බයයි. சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு பேச பயம். මොකද එයාලා තුලින් අපිට පාපය ඇතුල් වෙයි. அவங்க மூலமா எங்களுக்கு பாவம் வந்துடலாம் அப்படின்னு. දොර ඇරලා තියෙනවා නම් கதவு திறக்கப்பட்டிருந்தா වීදියේ ඉන්න බල්ලොත් ගෙට රිංගනවා. ரோட்ல போற சொரிநாயும் உள்ளுக்கு வரும். දොර වහලා තියාගන්න ඕනේ. கதவு பூட்டி வைக்கணும். දොර වහලා තිබ්බොත් තමයි බල්ලා ඇතුළට එන්නේ නැත්තේ. நீங்க கதவை பூட்டி வச்சா தான் சொறி நாய்கள் உள்ள வராது. අපේ ජීවිතේ අපි ආරක්ෂා කරන පැතිකඩවල අපි වහලා තියාගෙන ඉන්නවා නම් நாங்க உள்ள எல்லாத்தையும் போட்டு மூடி வைத்திருந்தோமா, අපේ ගැලවීම නැති වෙන්නට අපි ඒක ආරක්ෂා කරන අවශ්‍ය සියලු දේ අපි දරාගෙන ඉන්නවා නම් நாங்க எங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாமல் அதை பாதுகாத்து மூடி வைத்து கொள்ளாவிட்டால் කොන්රාල් අපිට ලෝකේ ඉන්න මිනිස්සුත් එක්ක ආශ්‍රය ගන්න බයක් අවශ්‍ය නැහැ. எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு பழக எங்களுக்கு பயம் இருக்காது. හැම මිනිස්සෙක්ම ගැලවීම ලැබු මිනිස්සෙක්නේ. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே. පරණ ජීවිතේ සමහර දුර්වලකම් තියෙනවානේ. சில நேரம் அந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது தானே. සිගරට් බොන එකෙක්ව දැක්කොත් එම சிகரெட் குடிக்கிறவரை பார்த்தா ටක් ගාලා මොලේට එන්නේ මොකද්ද? எங்களுக்கு எங்க மூளையில என்ன வரும்? මමත් කාලයක් සිගරටයක් බිව්වනේ. ஒரு காலத்துல நானும் சிகரெட் அடிச்சேன் தானே. ඒම සිගරටයක් බොන්න නැති වෙලා බීඩියක් හරි ගැව්වනේ. அந்த சிகரெட் குடிக்க முடியாத காலகட்டத்துல பீடி கூட அடிச்சேனே. මම සංජීවනි කෑවනේ. දන්නෝ දනිති. මොනවාද? சஞ்சீவனி குளியெல்லாம் சாப்பிட்டேனே. දැන් ඒක නම වෙනස් වෙලානේ. இப்ப பேரெல்லாம் மாத்தியாச்சே. මොකද්ද ඒ නම? සෙවණගලනේ. சேவனகளை எல்லாம் மாத்தியாச்சே. ඉතින් මේවා අපි අතහැරලානේ ඇවිල්ලා ඉන්නේ දැන්. இதெல்லாத்தையும் விட்டு தானே நாங்க வந்திருக்கோம். අපි ඇවිල්ලා ඉන්න නිසා මොකද්ද වෙන්නේ? இப்ப நாங்க வந்திருக்கிறதுனால என்ன நடக்குது? අතහැරලානේ ඇවිල්ලා තියෙන්නේ. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தோம். වචනේ හොඳට අහගන්න. අතහැරලා ඇවිල්ලා තියෙන්නේ. මොකද්ද? இப்ப என்னது? விட்டு வந்தோம். අතහැරලා. කියන්න බලන්න ඔක්කොම ආයෙත්. මොන ඇරලාද? අතහැරලා.
නතර කළා නෙමෙයි. அதாவது விட்டு விட்டு வந்தோம், அதாவது நிப்பாட்டி விட்டு அதை எல்லாத்தையும் அகற்றி விட்டு வரவில்லை. අපෙන් ඈත් කළා නෙමෙයි, නතර කළා නෙමෙයි ආවේ, අතෑරලා ආවේ. அதாவது விட்டு விட்டு வந்தோம். පරණ යාළුවෙක්ව දැක්ක ගමන් பழைய நண்பனை අවුරුදු 10කට 15කට කලින් අපිත් එක්ක ඉගෙන ගත්ත කෙනෙක්ව දැක්කම ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே எங்களோட பழகின ஒரு நண்பனை கண்டா අපිට කතා කරන්න හිතනවා නේද? எங்களுக்கு பேச தோணும்ல. මම ගැලවීම ලැබුවා කියලා මම ආක බලන්න යන්න පුළුවන්ද? நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக திருப்பிக்கிட்டு போக ඒ முடியும். වගේ තමයි අර නතර කරපේවා. அதே போல அந்த 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 விட்டு விட்டு வந்த விஷயம் නැවත දකින්නකොට திருப்பி பார்க்குற நேரம் පොඩක් ආශ්‍රය ගන්න හිතෙනවා. திருப்பி கொஞ்சம் பழக்கம் வைக்க පොඩක් ஆரம்பிக்கும். පාවිච්චි ගන්න හිතෙනවා. கொஞ்சம் பாவிக்க தோணும். අනාරක්ෂිත බව. அதுதான் பாதுகாப்பற்ற தன்மை. අපි ආරක්ෂා සහිතව ඉන්නවා කියන එකේ සාතිකය අපිට නැති නිසා அதாவது நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்கின்ற உறுதி எங்களிடத்தில் இல்லாததினாலே අර දේවල් දැකපුවාම අපිට බයක් ඇති වෙනවා. அவைகளை காணுகிற நேரம் எங்களுக்கு ஒரு பயம் வரும். ආයේ අපි ඒවලට යයිද කියලා බයයි. திருப்பியும் அதுக்குள்ள போயிருவோமோ. අපි අපේ ගැලවීම ආරක්ෂා කරගන්න නැති නිසා நாம் எங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளாததினாலே මේ වගේ දේවල් අපි තුළට ඇතුල් වෙන්න බලනවා. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும். අනිත් දේ அடுத்தது, මේ සමාජයේ ඉන්නවා තව කොටසක් ජීවත් වෙනවා. இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் ஒரு பகுதியினர். ඒ මිනිස්සු හැම වෙලේම හිතන්නේ அவர்கள் எந்நேரமும் நினைப்பது තමයි හිතන් ඉන්න දේ අරි කියලා. நான் நினைக்கிறது சரி, මම අරයට වැඩියේ නෑ අප්පා. நான் அவரை போலெல்லாம் இல்லப்பா, මට එයා වගේ බෑ අප්පා. எனக்கு அவரை போலெல்லாம் முடியாது, එයා වගේ සින්දු කියන්න බෑ මට. அவரை போல பாட முடியாது, එයා කියන සින්දුවක් මම කිව්වොත් එහෙම அவர் படிக்கிற பாட்டு நான் பாடினா කවියක් බවට පත් වෙනවා ඒක. அது ஒரு கவிதையா மாறிடுது. මට එයා වගේ මේ උයන්න බෑ. அவர் அவங்கள மாதிரி எனக்கு சமைக்க முடியல, මට එයා වගේ බෑ මෙයා වගේ බෑ කියලා තමාව තමා බාල්දු කරගෙන පහත් කරගෙන ජීවත් වෙනවා. எனக்கு அவங்கள போல முடியாது, இவங்கள போல முடியாது இப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது. මේ වගේ පහත් ව්‍යාජ ඒ කියන්නේ නොදැනුවත් කමින් හරි ව්‍යාජවරි තමාව පහත් කරගන්න නිසා இப்படி அறியாமையினாலே தன்னை தாழ்த்தி கொள்வதனாலே වෛරය නැත්තම් අමනාපය මේ ක්‍රෝධය අපි තුල ඇති වෙනවා. எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள ஒரு பகை உண்டாகும். අර මනුෂ්‍යයා දිහා அந்த மனிதனை குறித்து, ඒ දේවල් ගැන அந்த விஷயங்களை குறித்து අපි සමහර විට சில நேரம் පණ තියෙන දේවල් එක්ක විතර නෙමෙයි நாங்கள் உயிருள்ள விஷயங்களோடு மட்டுமல்ல, පණ නැති යකඩ ගොඩවල් එක්කත් අපි පොරබදිනවා. உயிரே இல்லாத இரும்புகளோடு கூட நாங்கள் பகை வைத்து ගෙදර යනකොට කබඩේ කකුල වදිනවා කියන්නකෝ. இப்போ நாங்கள் இப்படி வீட்டில் நடந்து போறோம்னா கபட் பற்றுச்சின்னு வைங்களேன், එනවා කබඩේකට තව පයින්යක්. ஆட்டிப்போம் காப்பட்டுக்கு ஒரு තරහ යනවා අපිට මේකයි මෙතන තිබ්බේ කියලා. இது யார் இங்கே வச்சது அப்படின்னு ஒரு எத்துவோம். මනුෂ්‍යයාට மனிதனுக்கு කෝකත් එක්ක මොනවද කරන්න ඕනේ කිසිම විවස්ථයක් නැහැ. மனுஷனுக்கு இந்த கோபத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு ஒரு புரிந்துணர்வே இல்லை, මේ කිසිම තේරුමක් නැහැ. ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லை. මේ වගේ இது போல අපිට මේ ක්‍රෝධය ඇති වෙන ක්‍රෝධය ක්‍රියා කරන විදිහ අපිට කියන්නේ යන්න පුළුවන්. இப்படி எங்களுக்கு எப்படி பகை உண்டாகிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ඊර්ෂ්‍යාව සහ අමනාපය இந்த எரிச்சலும் பொறாமையும் අපි විපරම් කළ බැලුවොත් එම இப்போ எங்களை கொஞ்சம் சோதித்து பார்த்தால் අපි තුල ඊර්ෂ්‍යාව තියනවද? எங்களுக்குள்ளே இந்த எரிச்சல் இருக்கிறதா? අමනාපය තියනවද? மற்றவர்களை குறித்து மனஸ்தாபம் இருக்கிறதா? එහෙමනම් அப்படி என்றால் ඔබ நீங்கள் තව කෙනෙක් එක්ක අමනාපයෙන් ඉන්නවා. நீங்கள் இன்னொருவரோடு நீங்கள் பகையிலே இருக்கிறீர்கள். තව කෙනෙක් එක්ක වෛරයෙන් ඉන්නවා. இன்னொருத்தரோடு நீங்கள் பகையிலே තව இருக்கிறீர்கள். කෙනෙකුට සමාව දෙන්න බැරුව ඉන්නවා. இன்னொருவருக்கு மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்கள். ඒ මනුස්සයා සමාව ඉල්ලුවත් அந்த மனிதன் மன்னிப்பை கேட்டாலும் අපි සමාව දෙන්නේ කොහොමද දන්නවද? நாங்க மன்னிப்பை கொடுக்கிறது எப்படி தெரியுமா? සමහර මොනවාද නීති රීති දාලා அதாவது சில சட்டதிட்டங்களை போட்டு ආයෙ ඔය ආයෙම ගන්න බෑ මට இனிமே அப்படி செய்ய முடியாது, சரியா? ඔය වචනේ ආයෙ මට පාවිච්චි ගන්න බෑ இந்த வார்த்தைலாம் எனக்கு பாய்க்க முடியாது, சரியா? මට ඕවා දිරවන්න இதெல்லாம் எனக்கு முடியாது, சரியா? ආයෙ ඔම කරොත් එම ආයෙ සමාවක් නැහැ. இனிமே இப்படிப்பட்ட எல்லாம் செஞ்சா முடிஞ்சு கதை கதம் கதம். නිකන් පොඩ්ඩක් හිතලා බලන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
අපි කරපු දේවල් වලට நாங்க செஞ்ச விஷயங்களுக்கு අපි නටපු තෙයියත්තන් වලට நாங்க அடிச்ச நாடகத்துக்கு දෙවනාන්සේම කියලා තිබ්බනං ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருந்தால் ආයව නටන්න බෑ நீ இதெல்லாம் செய்ய முடியாது சரியா අර දිහා බලන්න බෑ එහෙම நீ அதை குறித்து எல்லாம் அதை நோக்கி எல்லாம் பார்க்க முடியாது சரியா ගැලවීමක් නෑ අපිත් නෑ මෙතන அப்படி என்றால் ரட்சிப்பும் இல்லை நாங்களும் இங்க இல்ல මොකද අපි නැවත නැවත ඒ දේ කරනවා ஏன்னா நாங்க திருப்பி திருப்பி அதையே செய்யறோம் ආයෙ සමාව ඉල්ලනවා மன்னிப்பை கேட்கிறோம் ආයෙත් අපි කරනවා திருப்பி செய்கிறோம் අපි අදින જાතියක්ද நாங்க திருந்துற ஒரு ஜாதியா ස්වර්ගයට යනකම්ම நாங்க பரலோகத்துக்கு போகும் வரை අපි හැමදාම අපිව පොලිෂ් කර යන්නේ ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் போக வேண்டும். ඉරිදට ඇවිල්ලා මෙතන හොද ගන්න හොඳට වතුර පාර අල්ලලා වචනෙන් හොඳට හොදගෙන අපි යනවා ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து நல்ல தண்ணி எல்லாம் பிடிச்சி நல்லா கழுவிட்டு போவோம். හොඳට මේ අරේ මේ මලකට කාලා තියෙන මලකට ඔක්කොම කඩාගෙන இங்கே எங்கே மலை இந்த இந்த துரு பிடித்து இருக்கிறதோ அது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போவோம். ආයෙ මේ බෙල්ලුඩ හන්දිය පව් කරලා යනකොට அந்த பெல்லூர் ஜங்ஷனை தாண்டுறது அந்த சந்தியை தாண்டுற நேரம் ආයෙත් මලකට පොඩ්ඩ එනවා திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ආයෙ පොඩ්ඩ ඔය මේ කොහෙන් හරි මට ටිකක් වදිනවා அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயாவது இந்த சேர் எல்லாம் பட ஆரம்பிக்கும். සමහරට නුවරට යනකොට ඉවරයි சில நேரம் கண்டிக்கு போகிற நேரம் முழுக்க சேரில் குளிச்சு පළවෙනි සතියක මට තිබුණේ ஒரு வாரத்துக்கான அந்த சேரு தான் இருந்துச்சு. ඊළඟ සැරේ ඇවිල්ලා යනකොට අවුරුද්දක මට ඇඟේ ගෑවිලා இப்போ அடுத்த முறை வந்துட்டு போற நேரம் ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா சேரும் அவங்க ඊට கிட்ட. පස්සේ ඊළඟ සතිය ඇවිල්ලා ෆුල් සර්විස් එකක් දාගන්නවා அதுக்கப்புறம் வந்து ஃபுல் சர்வீஸ் ஒன்று ඔයිල් මාරු කරලා ෆිල්ටර් මාරු කරලා අරවා මේවා කරලා ඔක්කොම ග්‍රීස් නිපල් ඔක්කොම ග්‍රීස් ගාලා ආයෙ ෆුල් ෆන් එක යනවා கிரீஸ் அடிச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் மாற்றி எல்லாம் செஞ்சு நல்லா துப்புரவு பண்ணிக்கிட்டு போகும். මේ වගේ ගිහිල්ලා இப்படி போய் ආයෙත් මඩ අදිනවා திருப்பி செயற்படுகிறது, ආයෙත් සුද්ධ කරගන්නවා திருப்பி சுத்தப்படுத்துவோம். මේම තමයි අපේ ක්‍රිස්තියානි ජීවිතේ ඇදගෙන යන්නේ අපි இப்படித்தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இழுத்து கொண்டு போகிறோம். මේ ක්‍රෝධය ඇතුලේ තියෙනකොට මේ වගේ දේවල් තියෙනකොට ඇතුලේ මේ වගේ සුළු වැරදි අපේ අතින් සිද්ධ වෙනවා இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். අපි ඒව අදාගෙන ඉදිරියට යන්න ඕනේ அவைகளை திருத்திக் கொண்டு நாங்கள் முன்னே போக வேண்டும். සමහර තව කට්ටියක් ඉන්නවා சில பகுதியினர் මේ இருக்கிறார்கள், වෛරය ක්‍රෝධය ඇතුලේ තියන් ඉන්න මිනිස්සු இந்த பகையை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். එයාලටම දන්නේ அவர்களுக்கே தெரியாது ඇයි අර මනුස්සයත් එක්ක තරහ වෙලා ඉන්නේ කියලා ஏன் அவர்களோடு கோபத்தில் இருக்கிறார்கள். නැත්නම් අවුරුදු ගානකට කලින් සිද්ධ වුණු දෙයක් මේ මනුස්සයාට මතක නැහැ අර මනුස්සයාට මතක නැහැ නමුත් දෙන්න තරහයි இப்போ பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம், அதுக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே அது ஞாபகம் இல்லை, ஆனா பகையில இருப்பாங்க. දෙන්න එකම ටවුමේ ඒටයි යනවා ஒரே நகரத்துல ரெண்டு பேரும் அங்கிட்டு மாறி போவாங்க. මෙයාව එයා දැකපු ගමන් அவரை கண்ட உடனே මෙයා මේ පැත්තෙන් යනවා இவர் அப்படியே சுத்தி போயிடுவாரு. මෙයා අර කඩේ ඇතුළට රිංගනවා இவர் மற்ற கடையில பூந்துருவாரு එයා එනකොට அவர் வர்ற நேரம். මේක මොකද්ද இது என்ன? ඒ දෙන්නටම දන්න මොකක් නිසාද මේ තරහව කියලා නමුත් තරහයි இப்போ எதுக்காக இந்த பகை என்றே தெரியாது, ஆனா பகை නොදනුවත්කම නිසා அறியாமையினாலே. නොදනුවත්කම නිසා ඒ කෝපය ඇතුලේ அந்த அறியாமையினாலே கோபம் இன்னும் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. මේ වගේ වෛර කරන මිනිස්සුන්ගේ இப்படிப்பட்ட பகை உள்ள ஜனங்கள், අමනාපකම් තියෙන මිනිස්සුන්ගේ இந்த மனஸ்தாபங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ඔවුන්ගේ මනස ඇවිලා සීමා සහිතයි அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய மனம் வந்து ஒரு குறிப்பிட வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். එයාලට එතනින් එළියට ඇවිල්ලා හිතන්න දන්නේ அதுக்கு வெளியே வந்து யோசிக்க தெரியாது. මොනවාරි දෙයක් වෙච්ච ගමන් මිනිස්සෙක්ගේ තරහ වෙන එක இப்போ ஏதாவது ஒன்று நடந்தா டக்குன்னு கோபித்துக் கொள்வோம். අඩේ මේ තරහට වැඩි තව දෙයක් තියෙනවනේ කියලා ඒ මනුස්සයාට ඒ මොලේ ඇතුළට එන්නේ அந்த கோபத்துக்கு அப்பாற்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே, அதெல்லாம் நல்ல விஷயங்களே என்று அப்ப யோசனை සමාව வராது. දීලා සතුටින් ජීවත් වෙන්න පුළුවන් කියන එක ඒ මනුස්සයා දන්නේ மன்னிப்பை கொடுத்துட்டு நிம்மதியா வாழலாமே அப்படின்றது அந்த மனிதனுக்கு புரியாது. එහෙම දන්නේ නැති වෙන්න හේතුව මොකද්ද அப்படி புரியாததுக்கு காரணம் என்ன? කරවිල ගෙඩිය ඇතුලේ ඉන්න පණුව දන්නවද எத்தனை பேருக்கு தெரியும் பாவக்காய் உள்ளுக்கு இருக்கிற பூச்சி? ඌ අරන් තියන්න ඇපල් ගෙඩියක அதை எடுத்து நீங்க ஆப்பிள் காய் உள்ளுக்கு போடுங்க ඌට பாப்போம். ඒක සෙට් වෙන්නේ அதுக்கு அதெல்லாம் சரி ඌට வராது. සෙට් වෙන්නේ කරලි ගෙඩියම තමයි அதுக்கு வந்து அந்த பாவக்காயே வேணும். උපතින්ම තිත්ත කාපු නිසා அது பிறந்ததுல இருந்தே கசப்பை தின்னதுனால ඌට පැණිරා සෙට් වෙන්නේ அதுக்கு இனிப்பெல்லாம் ඒ වගේ ஆகாது. ඒ වගේ අර සීමා සහිත හදවත් තියෙන මිනිස්සු ජීවත් වෙනවා சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் இருதயம் வந்து வரையறுக்கப்பட்ட இருதயம்.
මේ වගේ මිනිස්සු ගැන බයිබලේ කියනවා இப்படிப்பட்டவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, එයාලගේ අවසානය அவர்களுடைய முடிவு නිරයට කියලා. நரகம் என்று. ඇයි කිව්වොත් ஏனென்றால் වෛරය අමනාපය තියාන ජීවත් තිත්තකම තියාන ජීවත් වෙන මනුෂ්‍යයට உள்ளத்துக்குள்ளேயே அந்த கசப்புத்தன்மையை வைத்துக்கொண்டு வாழுகிறவர்கள், ඒ මනුස්සයා කවදාවත් දෙවනාංශයේ රස බලන්න බෑ. அவனுக்கு ஒருபோதும் தேவனை ருசிக்க முடியாது. ඒ මනුස්සයාට කවදාවත් දෙවනාංශයට අවංකව නමස්කාර කරන්න බෑ. அந்த மனுஷனுக்கு ஒரு நாளும் விடுதலையாக நிம்மதியாக ஆண்டவருக்கு நமஸ்காரத்தை ඒ செலுத்த මනුස්සයාට முடியாது. සමාව දෙන්න දන්නේ නැහැ. அந்த மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்க தெரியாது. කරපු වැරද්ද නැවත සීකරගෙන ඒක ඇතුලේ ජීවත් වෙන එක යාලට ජොලියක්. செய்த தவறை மறுபடியும் ஞாபகப்படுத்தி திருப்பி திருப்பி அதுக்குள்ளே இருப்பது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு දැන් කියන්න பண்ணுகிறது. පුළුවන් ඔයාලට இப்ப நீங்க சொல்லலாம், ඔයා කියයි நீங்க சொல்லுவீங்க, ඔයාලා මෙතන දේශනා කරයි நீங்க இங்க இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவீங்க, මට සිදු වෙලා තියෙන දේ ඔයාගේ ජීවිතේට සිද්ධ වුණා නම් තේරෙයිවාට. எனக்கு நடந்தது உங்க வாழ்க்கையில நடந்தா தான் தெரியும் உங்களுக்கு. ඔයාට වැඩිය දෙයක් සිද්ධ වුණා තව කෙනෙකුට. இதை விட பயங்கரமா ஒரு விஷயம் நடந்து, මට වැඩිය දෙයක් සිද්ධ වුණා තව කෙනෙකුට. என்னை விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. යෝසෙප්ට யோசேப் දන්නවද? யோசேப்பு தெரியுமா? අර පත්මසිරියාගේ පුතා சுப்பிரமணியத்துடைய அண்ணே. යෝසෙප් දන්නවද බයිබලේ යෝසෙප්? யோசேப்பு தெரியுமா? ඒ යෝසෙප්ට දෙයක් සිද්ධ වුණා. அவனுக்கு யோசேப்புக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ඒ මනුස්සයා ගෙදර බාලයා. அவர் குடும்பத்துல இளையவன், கடைசி. ගෙදර බඩ පිස්සට ඔක්කොමලා ආදරේ. இந்த வீட்டுல இந்த கடைசி பிள்ளைகளுக்கு எல்லாருமே விருப்பம். තාත්තට වැඩිපුර ආදරේ කරා කියන නිසා அப்பா கொஞ்சம் அதிகமா நேசிச்சதுனால මේ මනුස්සයා උසලා වලේ දැම්මා සහෝදර ටික විතර. කවුද දැම්මේ? සහෝදරයෝ. அவங்க பிள்ளை அவங்களோட சகோதரனே இவரை தூக்கி ஒரு குழியில போட்டு விட்டான். ඊට වැඩිය දෙයක් අපේ ජීවිතේ සිද්ධ වෙලා තියෙනවද? அதை விட பெரிய விஷயம் எங்க வாழ்க்கையில் වලේ நடந்தது. දාපේ ආව නැවත එක්කන් ගියාද නෑ? அந்த குழியில போட்டோன்னு திருப்பி கூட்டிட்டா போனானுங்க. නාඳුනන ජාතිකට විකුණලා දාලා ගියා මුන් ටික. இவங்க தெரியாத ஒரு ஜாதிக்கு வித்துட்டே போயிட்டாங்க. දැන් අපිව කවුරු හරි වික්කද ඒ වගේ? எங்களை யாராவது வித்தாங்களா? අපිව කවුරු හරි වලේ දාලා ගියාද? யாராவது குழியில போட்டு போனாங்களா? ඊට වැඩි දෙයක්ද සිද්ධ වෙන්නේ අපේ ජීවිතේ? அதை விட பெரிய விஷயமா நடக்குது. යේසුස් වහන්සේ இயேசுவை எடுத்துக்கொள்வோம். යේසුස් වහන්සේ මොන වැරද්දක් කරා කියලාද මේ පරිසවරු සදිසිවරු ඉන්න පූජකයෝ ඉන්න සෙට් එකම යාට විරුද්ධව නැගිට්ටේ? இப்போ இயேசு என்ன குற்றத்தை செய்தார் என்று இந்த பரிசேயர், சதுசேயர், இந்த ஆயக்காரர் இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது. උන්වහන්සේ කරේ මොකද්ද? அவர் என்ன செஞ்சாரு? මෙයාලට කරන්න බැරි දෙයක් උන්වහන්සේ කරා. அவர்களாலே செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்தார். අඳුරේ හිටපු මිනිස්සුන්ව இருளிலே இருந்த ஜனங்களுக்கு ආලෝකයට පමුණුවවා. வெளிச்சத்துக்கு வர வழி வகுத்தார். මේක අර මිනිස්සුන්ට සෙට් උනේ නැහැ. இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ඒ මිනිස්සු කියන සබත් දවසේ සුව කරනවලු මෙයා. இவர் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஓய்வு நாளிலே சுகப்படுத்துகிறாராம். සබත් දවසේ මෙයා මේම දේශනා කරනවලු. இந்த ஓய்வு நாள்ல இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறாராம். මෙයා මේ කොරුණු ඇවිදිනවලු. இந்த முடவர்கள் எல்லாம் நடக்கிறார்களாம். මෙයා නිසා මේම දේවල් වෙනවා. අපේ මේ චාරිත්‍ර වාරිත්‍ර අපේ නැති වෙලා යනවා. අපේ සිරිත් විරිත් අපිට නැති වෙනවා කියලා යේසුස් වහන්සේට විරුද්ධව නැගිට්ටා. இவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய கலாச்சாரம், இது எல்லாத்தையும் இவர் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு போறாரு, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு. ඒක යේසුස් වහන්සේ වැරද්දක් කරපු නිසාද මේ මිනිස්සු යේසුස් වහන්සේට වෛර කරේ? இயேசு ஏதாவது ஒரு தவறு செய்ததுனால அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு மேல் வைக்கப்பட்டது. යෝසෙප් මොනාරි වැරද්දක් කරපු නිසාද මේ මිනිස්සු යෝසෙප්ට වෛර කරේ? யோசேப் ஏதாவது தவறு செய்ததுனால அவருடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். ඒ නිසා அதனாலே ඇතුළට එනවනේ වෛරය, ක්‍රෝධය, ඔය අමනාපකම්. இந்த எங்களுக்கு உள்ள வருது தானே இந்த பகைகள், இந்த கசப்பு தன்மைகள், இந்த மாதிரியான விஷயங்கள். ඒක එవ్වලෙම අමතක කරන්න නැත්නම් ඒක අතහැරලා දාන්න. அவைகளை அந்த நேரமே விட்டுவிடுங்கள், மன்னித்து மறந்து விடுங்கள். ඔබේ ශරීරය ඇවිලා කිලෝ 50යි නම් බර உங்களுடைய சரீரம் 50 கிலோ நிறை என்றால் වෛරය, ක්‍රෝධය, මේ අමනාපකම් කියන එක ඇතුලේ තියාගත්තම இந்த பகை, கசப்பு தன்மை, இந்த மாதிரியான கோபங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் ඔයා කිලෝ 100ක් තව 100, එතකොට සම්පූර්ණ 150ක් ඇදගෙන යන්නේ. ஒரு இன்னும் அதிகமா ஒரு 100 கிலோ கூடின மாதிரி, அதாவது 150 கிலோவை தூக்கிக்கிட்டு போற මේ மாதிரி. වෛරය, ක්‍රෝධය, මේ අමනාපය කියන එක இந்த பகை, அது கசப்புத்தன்மை, விரோதம், கோபங்கள் என்னவென்றால் මේක මරණයට ගෙනියන්න පුළුවන් බරක්. இது மரணத்துக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய ஒன்று. ඒ නිසා මේ මරණේ බර අපේ ජීවිතය අයින් කරගන්න ඕනේ. இந்த மரணத்தின் பாரத்தை எங்களை விட்டு நீக்க
வேண்டும். පාස්ටර් මහේෂ් පළවෙනි ක්ලිප් එක දාන්න. අපි බලමු දැන් මේ වෛරය එහෙම නැත්නම් අමනාපකම ක්‍රෝධයට කියන හෙබ්‍රෙව් වචනේ මොකක්ද කියලා. இந்த பகை என்பதற்கான எபிரேய சொல் என்ன என்று பார்ப்போம். ෂෝනේ ஷே- මොනේ ஷோனே. කියන්න බලන්න. சொல்லுங்க. ෂෝනේ. ஷோனே. ෂෝනේ කියන්නේ මොකද්ද? ஷோனே என்றால் என்ன? අමනාපකම, அதாவது பகை, ප්‍රතික්ෂේප කිරීම, அதாவது நிராகரித்தல், වෛරය வைராக்கியம், මේ හැම දෙයක්ම අඩංගු දෙයක්. எல்லாமே சேர்ந்த ஒன்று. ඒකට තමයි ෂෝනේ කියලා හෙබ්‍රෙව් භාෂාවෙන් කියන්නේ. அதுக்கு தான் ஷோனே என்று எபிரேய மொழியிலே சொல்லுவார். ඒ ෂෝනේ කියන වචනයට அந்த ஷோனே என்ற வார்த்தைக்கு අකුරු 3ක් එනවා. 3 எழுத்துக்கள் இருக்கிறது. පළවෙනි අකුර ඇවිල්ලා முதலாவது எழுத்து வந்து ෂයින්, ஷைன், ඊට පස්සේ නූන්, அடுத்தது நூன், ඊළඟට ආලෙෆ්. அடுத்தது ஆலெஃப். මේ අපි ඉගෙනගෙන තියෙන පාස්ට් එකෙන් நாங்க பாஸ்டர் கிட்ட படிச்சிருக்கிறோம். හෙබ්‍රෙව් අක්ෂර හැම අක්ෂරයකටම යම් අර්ථයක් තියෙනවා, යම් වැලියුවක් තියෙනවා කියලා. நாங்க எபிரேய மொழியில இருக்கிற எல்லா எண்களுக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் அர்த்தம் உண்டு என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ඒ වගේ මේ පළවෙනි අක්ෂරය அதே போல இந்த முதலாவது இந்த எழுத்து ඒක පොඩ්ඩක් ඒ ඇඩේ බලන්න. அதனுடைய அந்த வடிவத்தை பாருங்கள். ඒක නිකන් මේ කෝටු කෑලි තුනක් උඩට දික් කරන් තියෙනවා වගේ. 3 இந்த குச்சி போன்ற ஏதோ 3 விஷயம் இருக்கிறது மாதிரி விளங்கும். ඒ අක්ෂරය සමාන කරනවා அது எதை எடுத்து காட்டுகிறது, பிரதிபலிக்கிறது? දත්වලට. இந்த இந்த பற்களுக்கு. දත් ඇවිල්ලා මොනවද කරන්නේ? දත් இந்த දත් තියෙන කට්ටියට දත්වල වටනකම දානවා. දත් නැති කට්ටිය කවුරු තියනවද? பல்லு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? பல்லு எதுக்காக பயன்படுத்தும்? දත් වලින් මොනවද වෙන්නේ කිව්වොත් එහෙම හපලා පොඩි කරනවා. இந்த பல்லுனால கடிச்சு அப்படியே முழுங்குவோம்ல. අපිට ලස්සන මේ ජිලේබි බූන්දි තියෙන්නේ රවුමට. இந்த பூந்தி இருக்குது தானே, ඒක ලස්සනයි නේ. நல்லா இருக்கும் தானே. ඒ කටේ දාලා මොනවද කරන්නේ? යම් ගාලා අප්පු ගම ඒක කුඩු වෙලා ඒක හැඩේ වෙනස් වෙලා කුඩු වෙලා යනවා. அதை நல்லா போட்டு வாயில் அப்படியே அப்படியே ரசித்து ருசித்து அப்படியே கடிக்கிற நேரம் அப்படியே பானி ஒழுகி வரும். පාස්ටර් ඩැනි ඕවා රස විඳලා කියනකොට තියෙන බඩගින්න ඩබල් වෙනවා. මොකද පාස්ටර් ඩැනි මේ වගේම දේශනාව කරනකොට යා රස විඳින්නට මට බඩගින්න ඩබල් වුණා පිටිපස්සේ ඉඳලා. ඒ නිසා මේ දත් වලින් කරන්නේ මොනවද කිව්වොත් එහෙම මොන දේ දුන්නත් පොඩි කරන එක. இந்த எதை கொடுத்தாலும் இந்த பற்கள் என்ன செய்யும்? கடிக்கும். ඒක තමයි එතන අපි ඩිස්ට්‍රොයි කියලා දාලා තියෙන්නේ. කඩලා විනාශ කරනවා. அதுதான் அந்த இடத்துல தான் அழிவு என்று ඊට போடப்பட்டிருக்கு. පස්සේ අර නූන් කියන අක්ෂරය. அந்த நூன் என்கின்ற அந்த எழுத்து නූන් කියන අක්ෂරය ඇවිල්ලා ජීවනය. ஜீவன். ඒක ජීවනයට සමානයි. அது ஜீவனுக்கு ஒப்பான ஒன்று. ආලෙෆ් කියන අක්ෂරයට இந்த ஆலெஃப் என்கின்ற எழுத்துக்கு අර්ථවල් ගොඩාක් තියෙනවා. நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ඒකෙන් අර්ථ දෙකක් ගත්තා. அதுல 2 அர்த்தங்களை எடுத்தோம். එකක් ඇවිලා ශක්තිය, ஒன்று வந்து பலன், අනිත් එක ඇවිලා දෙවියන් වහන්සේ. அடுத்தது வந்து தேவன். අපි දැන් දෙවෙනි ක්ලිප් එකට යමු. இப்போ 2வது பகுதிக்கு போவோம். හරි. දැන් මෙතනින් මේ වෛරය තියෙන මිනිස්සුන්ට இந்த பகை இருக்கிற ஜனங்கள் වෛරය තමයි තමාගේ ජීවිතේ පාලනය කරන්නේ. அந்த அந்த பகை தான் அவர்களை நடத்துகிறது. මොකද ඒ මනුස්සයා වෛරයෙන්ම තමයි ජීවත් වෙන්නේ. அந்த பகையோடு தான் அவன் வாழுகிறான். අමනාපයෙන්ම තමයි ජීවත් වෙන්නේ. அந்த விரோதங்களோடு தான் வாழுகிறான். එතකොට දැන් ඒ ස්ථානයට අපි ඒ වෛරෙන් ජීවත් වෙන මනුෂ්‍යව බැලුවොත් මේ පදයට එක සසඳලා அந்த பகையோடு இருக்கிற மனுஷனை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் අපි ආලෙෆ් එකකින් ගන්නා වූ ශක්තිය කියන එකයි அந்த ஆலெஃப் என்கின்ற எழுத்திலே எடுக்கிற அந்த பலன் என்கின்ற ஒன்று, නූන් එකේ එන්නා වූ ජීවනයයි நூன் என்கின்ற அந்த எழுத்திலே இருந்து எடுக்கப்படுகிற ஜீவன் என்பதும், ෂයින් කියන අක්ෂරයෙන් එන්නා වූ විනාශයයි ගත්තම ஷீன் என்று எடுக்கிற அந்த எழுத்தில் அழிவு என்பதும், මේ ඔක්කොම එකතු කරලා බලනකොට இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் ශක්තියෙන් ජීවනය විනාශ කිරීම කියලා එනවා. பலத்தினாலே ஜீவனை ඒ அழித்தல் කියන්නේ என்று வரும். අපි තුල තියෙන அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற ඒ මොකද්ද මේ
ඒ වෛරය ක්‍රෝධය කියන ඒ ශක්තිය அந்த பகை, அந்த விரோதங்கள், கசப்புத்தன்மை இவைகள் ඒක මොනවද කරන්නේ? அது என்ன செய்யும்? දෙවනාන්සේ අපි තුල දීලා තියෙන යහපත් ජීවනය විනාශ කරනවා. ஆண்டவர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதான நல்ல ஜீவனை அழித்து போடும். මේක இது දෙවනාන්සේ කැමති දෙයක්ද? இது ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயமா? දෙවනාන්සේ කැමති නැති මරණවල් දෙකක් තියෙනවා. ஆண்டவர் விரும்பாத 2 மரணங்கள் உண்டு. මිනිස්සෙකුට දෙවනාන්සේ ජීවනය දුන්නේ ஆண்டவர் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தது. උන්වහන්සේ නැවත අඬගානතෙක් මේ පොළෙන් උන්වහන්සේ කැඳවා ගන්නතෙක් මේ මිනිස්සයා හොඳින් ජීවත් වෙලා දෙවනාන්සේට ජීවත් වෙලා උන්වහන්සේ වෙතට එන්න ඕනේ කියලා. அந்த மனுஷனை எடுத்துக்கொள்ளப்படும் வரை, அந்த மனுஷன் மரிக்கும் வரை தேவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனுஷன் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே. දෙවනාන්සේ කැමති නෑ දෙවනාන්සේ කැමති නැති පළවෙනි මරණය තමයි ආත්මික මරණය. முதலாவது தான் ஆண்டவர் விரும்பாத ஒரு மரணம் எங்களுடைய ஆவிக்குரிய மரணம். අපේ ආත්මය මැරෙනට උන්වහන්සේ කැමති නෑ. எங்களுடைய ஆவி அழிந்து போவது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒன்று. අනිත් එක ඇවිල්ලා அடுத்தது, උන්වහන්සේ නැතුව උන්වහන්සේව පිළිගන්නවත් අවස්ථාවක් නැතුව මිනිස්සු මේ පොළවේ මැරලා යනවනේ. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் மரித்து போகிறார்களே, ඒක දෙවනාන්සේ අකමැති දෙයක්. ஆண்டவர் அதுக்கும் விருப்பமில்லை. ඒක නිසා තමයි අපේ මිනිස්සු පොරකාගෙන ගිහලා සුභාරංචි කියන්නේ. அதற்காகத்தான் எங்களுடைய நிறைய பேர் சுவிசேஷம் போய் அறிவிக்கிறார்கள். පාපේ ඉන්න මිනිස්සුන්ව ගැලවීමට ගේන්න ඕනේ කියලා. பாவத்திலே இருக்கிறவர்களை ரட்சிப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று. අපි තුන්වෙනි ක්ලිප් එක බලමු. மூன்றாவது, ඊළඟට அடுத்தது, මේ වෛරය තියාන ජීවත් වෙන මනුෂ්‍යයා இந்த வைராக்கியத்தை, இந்த பகையை வைத்துக் கொண்டிருக்கிறவன் ඒ මනුෂ්‍යයා නැති කරගන්නවා තව දෙයක්. அவன் இன்னொரு காரியத்தையும் இழந்து போகிறான். බලන්න මෙතන කියන විදිය இந்த இடத்துல சொல்லி இருக்கிற விதம் பாருங்க. දෙවියන්සේ දුන්නු ජීවිතේ මනුෂ්‍යයා විනාශ කරගන්නවලු. தேவன் கொடுத்த ஜீவனை அழித்தல். ආලෙෆ් අක්ෂරයෙන් දෙවියන්සේ ஆலெஃப் என்பது தேவன், නූන් කියන්නේ ජීවිතය, நூன் என்பது ஜீவன், ඊළඟට විනාශය. அடுத்தது அழிவு. දෙවියන්සේ දුන්න ජීවිතය විනාශ කරගන්න මේ මනුස්සයා ක්‍රෝධය, වෛරය, අමනාපය ඇතුලේ ලෝඩ් කරලා තියාගන්න නිසා. உள்ளே இருக்கிறதான பகைகள், விரோதங்கள், கசப்புத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களினாலே தேவன் கொடுத்த ஜீவனை அழித்து போடுகிறான். අපි තව බයිබල් පදයක් කියවමු. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 යොහන් 3:15 1 யோவான் 3:5 15. තමාගේ සහෝදරයාට වෛර කරන කවරෙක් නමුත් මිනි මරන්නෙක්ය. කිසි මිනි මරන්නෙක තුළ සදාකාල ජීවනය නොපවතින බව නුබලා දනීහුය. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். මෙතන මොනවා කියන්නේ? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? වෛර කරන්න. அதாவது பகைக்கிறவன். වෛර කරන්න නම් අමනාපකමක් ඕනේ. பகைப்பது என்றால் என்ன? ஒரு விரோதம் இருக்க வேண்டும். පිළිගැනීමක් අපි පිළිගන්නේ නැති වෙන්න ඕනේ කෙනෙක්ව. நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இருக்க வேண்டும். ඒ වගේ පුද්ගලයා කවුරුද? அப்படிப்பட்ட மனிதன் யாராம்? සදාකාලික ජීවනයට පංගුකාරකමක් නැහැ මේ මනුස්සයාට. சதாகால ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டானாம். ඔහු නිරයට අයිති කෙනෙක්. அவன் நரகத்துக்கு சொந்தமானவன். තව එක පදයක් කියවමු. 1 යොහන් 4:7 இன்னொரு வசனம் சொல்லுகிறது. 1 යොහන් 4:7 ප්‍රේමවන්තේනි, අපි එකිනෙකාට ප්‍රේම කරමු. මක් නිසාද? ප්‍රේමය දෙවියන් වහන්සේගෙන්ය. ප්‍රේම කරන සෑම දෙනම දෙවියන් වහන්සේගෙන් ඉපද සිටිති. දෙවියන් වහන්සේව අඳුනති. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கிடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ආමෙන්. ප්‍රේමයෙන් තමයි අපි ඉපදිලා ඉන්නේ. நாங்க அன்பிலே தான் பிறந்திருக்கிறோம். යේසුස් වහන්සේ දුන්නා වූ ප්‍රේමය තමයි අපි තුල ඉපදිලා තියෙන්නේ මේ. இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அன்பு தான் எங்களிடத்தில் இருக்கிறது. අපි සමහර වෙලාවට சில சந்தர்ப்பங்களிலே මීහරක් වගේ ජීවත් වෙන්න ඕන කාලයක් තියෙනවා. நாங்கள் எருமை மாடுகளைப் போல வாழுகிற මීහරක් දන්නවද? මීහරක්. எருமை மாடு தெரியுமா? නැත්තම් පස්සෙන් ඉන්න කෙනා ඉස්සෙන් ඉන්න කෙනා බලන්න. නෑ මං කියන්නේ මීහරක් වගේ අපි ජීවත් වෙන්න ඕනේ කිව්වේ. අයි දන්නවද?
அந்த எரும மாடு மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. කුඹුරේ ඉන්න මීහරකට බලන්න. இந்த வயலில் இருக்கிற எரும மாடை கண்டிருக்கீங்களா? ඌ මොනා ගන්නේ? அது என்ன செய்யும்? වහින වෙලාවට තොයේ හිටගෙන ඉන්නවා. அது மழை பெய்கிற நேரம் அப்படியே இருக்கும், ආව්වට තොයේ ඉන්නවා. வெயில்லையும் அப்படியே இருக்கும். ඌට මොනවා වුණත් ඌට කාල ගුණේ නෙවෙයි මොන ගුණේ වෙනස් වුණත් ඌගේ ගුණේ වෙනස් වෙන්නේ නැහැ. அது என்னதான் பின்ன காலநிலை என்ன மாற்றங்கள் வந்தாலும் அது அது மாதிரியே தான் இருக்கும். ඒ වගේ තමයි ක්‍රිස්තියානි කාරයත් ඉන්න ඕනේ. அது மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் இருக்கணும். අපිට වටේම වෛර කරන උන් එන කට්ටිය එනවා. எங்களை பகைக்கிறவர்கள் சூழ வரலாம். අපිට අපිව නිකන් රිද්දනේ කට්ටිය ඉන්නවා. எங்களை காயப்படுத்துகிறவர்கள் අපිව இருக்கிறார்கள். තේරුම් ගන්න නැතුව කතා කරන කට්ටිය ඉන්නවා. எங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்கள் අපගේ இருக்கிறார்கள். අරමුණ තේරුම් ගන්න බැරි කට්ටිය ඉන්නවා. எங்களுடைய நோக்கத்தை அறியாதவர்கள் අපි இருக்கிறார்கள். අපි යන ගමනට කකුල් මාට්ටු දාන කට්ටිය ඉන්නවා. நாங்க போகிற அந்த பயணத்திலே எங்களுக்கு தடக்கு போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். මේ වගේ අපිට විවිධාකාර මිනිස්සු හම්බ වෙනවා. இப்படிப்பட்ட வித்தியாசமான அநேகரை நாங்கள் சந்திக்கிறோம். ඒක නිසා තමයි මේම මේ වචන මේ කියමනක් තියෙන්නේ සිංහලෙන්. அதுக்குனால தான் சிங்களத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதாம். ලෝකේ ගෝලාකාරයි உலகம் මිනිස්සු විවිධාකාරයි. உலகம் வந்து உருண்டையான், ஜனங்கள் எல்லாம் வேற வித்தியாசமா. ඒ නිසා විවිධාකාර මිනිස්සුත් එක්ක ජීවත් වෙන නිසා අපි இந்த வித்தியாசமான ஜனங்களோடு நாங்கள் வாழும் பொழுது අපි ක්‍රිස්තියානි මීහරකේ වගේ ජීවත් වෙමු. நாங்க கிறிஸ்தவ எருமை மாடாய் வாழ අපිට මේ வேண்டும். මිනිස්සු මොන විදිහට ජීවත් වුණත් අපිට අදාළ නැහැ. அவர்கள் எப்படி மற்றவர்கள் வாழ்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. එයාලා අපිට මොනවා කරත් අපිට අදාළ නැහැ. அவர்கள் எனக்கு என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை අපි இல்லை. යා යුතු ගමන දන්නවා. நான் போக வேண்டிய பயணம் எனக்கு தெரியும். අපි යා යුතු ස්ථානය අපිට අනිවාර්යයෙන්ම අපිට එතන යන්න පුළුවන් කියන නිශ්චයක් තියෙනවා. நான் போகிற இடம் எனக்கு கண்டிப்பாக போக முடியும் என்று எனக்கு தெரியும். කවුරු අපිට වෛර කරත් කවුරු අපිට අමනාපකම් කරත් කවුරු අපිව ප්‍රතික්ෂේප කරත් யார் எங்களை வெறுத்தாலும் யார் எங்களை பகைத்தாலும் මා නුඹලව අත්නාරින්නමි කියපු යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. உங்களை கைவிடாத இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். උන්වහන්සේ අපේ ජීවිතයේ අවසන් උස්ම පොද අපෙන් නික්ම යනතෙක් எங்களுடைய கடைசி மூச்சு எங்களை விட்டு பிரியும் வரை උන්වහන්සේ කියනවා මා නුඹව අත්නාරිනවා මා නුඹව උස්සලාගෙන යනවා කියලා. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் මා சொல்கிறார். තනි නොකරන්නව දෙවනාංශ කියලා උන්වහන්සේ පොරොන්දු වෙලා ඉන්නවා. ஆண்டவர் எங்களை தனியாக விடாத தேவன் என்று ඒ ஒரு 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 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ඒ පොරොන්දුව දුන්නව දෙවනාංශය අල්ලගෙන අපි ගමන් කරමු. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவரை பிடித்துக் கொண்டு අපි තුල நாங்கள் වෛරය எங்களுக்குள்ளே அந்த பகைகள், අමනාපකම් எங்களுக்கு விரோதங்கள், මිනිස්සුන්ව ප්‍රතික්ෂේප කරන එක ஜனங்களை வெறுக்கிற தன்மை, මේ වගේ දේවල් තියෙන්න පුළුවන් තියෙනවා ඇති. இப்படிப்பட்டவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம். එකවරම නිකන් මේ කම්පියුටර් එකක් ඩිලීට් කරනවා වගේ අපිට එකවරම ඒවා එළියට අරන් දාන්න බෑ. எங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு விஷயத்தை அப்படியே டிலீட் பண்றது மாதிரி உடனடியா எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. අපිට පුළුවන් එක දෙයක් කරන්න. எங்களுக்கு முடியும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு. අපිට යේසුස් වහන්සේත් එක්ක තව ලං වෙනකොට நாம் இயேசுவோடு இன்னும் நெருங்கும் பொழுது අර ඇලිලා වෙලිලා අවුරුදු 20 ගණන් 30 ගණන් අපිත් එක්ක තිබුණු මේ දේවල් இந்த 20-30 வருஷங்களா எங்களுக்குள்ளே ஒட்டி கொண்டு இருந்த இந்த விஷயங்கள் අපෙන් ඈත් වෙලා යයි. எங்களை விட்டு விலக